வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 7. இதை பார்ப்பதற்கு முன்பாக மழை பற்றிய சுவையான கவிதைகள் சில. மழை கொண்டாட்டம். இந்த தலைப்பில் கவிதை. காலை ஒரு கோப்பை தேநீர், இரவு வரை இளையராஜாவின் இசை, இது போதுமே ஒரு மழை நாளை கொண்டாட. மழை வருமா என ஏங்குவோர்க்கு, மலையை வெட்டி மரத்தை வெட்டி மண்ணை வெட்டி ஆத்தை மூடி அணையை மூடி குளத்தை மூடி ஏரியை மூடி இதையெல்லாம் வெட்டி மூடிவிட்டு ஏன் மழை வரலன்னு மல்லாக்கப்படுத்தி யோசிக்கிறான் முட்டாப்பய மனிதன். அடுத்த கவிதை மழை எனும் சிங்காரி எனும் தலைப்பில். பெத்த வீட்டுக்கு முத்துமணி, புகுந்த வீட்டுக்கு நெல்லுமணி, மேகம் கூடி பெத்த புள்ள, மின்னல் கொடி அத்த புள்ள, மழை எனும் சிங்காரி. குறள் எண் 7. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். அதாவது பெரிய கடல் தன் நீரை எடுக்க வந்த மேகங்கள் மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அதன் வளத்தை இழந்துவிடும் என்பதே இக்குறளின் பொருள். இது வான் சிறப்பு அதிகாரத்தில் உள்ள ஒரு குறள். இது மழை பொழிவின் முக்கியத்துவத்தையும் அது இயற்கையின் சுழற்சியில் எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதையும் விளக்குகிறது. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் என்று சொன்னால் நீண்ட கடலும் தன்னுடைய நீர்மையை இழக்கும், தண்ணீர் தன்மையை இழக்கும். எப்போது என்று கேட்டால் தடிந்து எழிலி, மேகம் தன் நீரை உறிஞ்சி கொண்டதால். இறுதியாக தான் நல்காது ஆகிவிடின், மீண்டும் மழையாக பெய்யாமல் இருந்தால். சுருக்கமாக சொன்னால் இயற்கையின் நீர் சுழற்சிக்கு ஒரு தடை ஏற்பட்டால் அது நீர் ஆதாரங்களின் வளத்தையும் பாதிக்கும் என்பதை இந்த குறள் எடுத்து கூறுகிறது. குறளின் விளக்கம். மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். மீண்டும் குறள். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். நன்றி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.